ஹாய், வணக்கம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணுறோம், நல்லதே செய்கிறோம், நல்லது சொல்கிறோம். ஆனா, என்ன செய்றாங்க, நம்மள அப்போ அதுக்கப்புறமா நம்மள கண்டுக்கிறதில்ல. நம்ம யாருன்னே தெரிய மாட்டேங்கிறோம். தேவைப்படுறவங்க மட்டும் நம்ம தெரியிறோம். இப்படிலாம் எத்தனையோ நம்ம சொல்றோம் இல்லையா? சரி, அப்படியே வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப வர்றாங்க, அப்புறம் வரல அப்படின்னு வச்சுப்போமே. நாம எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? தேவைக்கு தான் பயன்படுத்துறாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். ஏன் நம்மள தேடி வர்றாங்க? சில வேலைகள்லாம் நம்மள செய்ய வைக்குது கடவுள், இறைவன், இல்ல இறைவன் இல்ல எப்படியோ. ஏன் செய்றோம்? ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே. அப்போ நம்ம நல்லது செய்றோமோ, நல்லத சொல்றோமோ, நல்லதே நினைக்கிறோமோ, அது நம்மளோட பொறுப்பு. அந்த பொறுப்புல கரெக்ட்டா இருந்துட்டு போயிரலாம். அது அவங்கவங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்களோ, பேசலையோ, கண்டுக்கிறாங்களோ, கண்டுக்கலையோ அத விட்டுறலாம். இப்ப பொதுவா என்னன்னா, இப்போ ஒரு டாக்டர்ட்ட போறோம். உடம்பு சரியில்ல அப்படின்னு போறோம். அவரு ஊசி போடுறாரு, மருந்து மாத்திரை தராரு. என்னென்னமோ பண்றாரு. அப்புறம் சரியாயிது. நம்ம மறுபடியும் டாக்டர்ட்ட போய், சார் நல்லா இருக்கிறப்ப போய், "சார் நல்லா இருக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா?" அப்படின்லாம் கேட்குறோமா? இல்ல. அதே போல தான். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல, மனசு சரியில்ல, வாழ்க்கையில சிக்கலா இருக்குது, புலம்புறாங்க அப்படின்னா கேட்டுப்போமே. இப்படி வச்சுக்கலாம். அப்போ நாமெல்லாம் டாக்டர் மாரி வச்சுக்கலாம். இப்போ நம்மகிட்ட மனசு சரியில்லைன்னு பேசுகிறாங்களா? ஒரு டாக்டரா இருந்து மருந்து கொடுப்போம். உடம்பு சரியில்லைங்கிறாங்களா? டாக்டரா இருந்து மருந்து கொடுப்போம். புலம்புறாங்களா? டாக்டரா இருந்து மருந்து கொடுப்போம். அப்புறம் அவங்க வேலையை பார்க்கட்டுமே. டாக்டர் நான் நேத்தான ஒரு 100 பேர் 200 பேர் நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. ஆனால் அவங்க போனவங்களாம் என்னை நலம் விசாரிக்கல, என்னென்னு கூட கேட்கல அப்படின்னு நினைப்பாரா? நினைக்க முடியுமா? வாய்ப்பில்லையில்ல. ஸோ நாம் நமக்கு கொடுத்த கடமையை சரியாக செய்வோம். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழட்டும். ஓகே, சொன்னது சரின்னு நினைக்கிறேன். சரின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா மனசுல திட்டுறனால திட்டுங்க. உனக்காக ஒரு வேலையே இல்லைடா அப்படின்னு திட்டுறனால திட்டுங்க. அதையும் கேட்டுக்கிறேன். நன்றி. இன்னொரு விஷயம், உடம்பையும் மனசையும் பத்திரமா பார்த்துக்குங்க. வாழ்க வளமுடன்.